போவதாக லட்சக்கணக்கில் பண மோசடி. அரியாங்குப்பம் வாலிபர் விக்கி கைது. அரியாங்குப்பத்தை சேர்ந்த விக்கி என்ற ராஜகணபதி கடந்த காலங்களில் பாஜக பெயரை சொல்லி புதுச்சேரியின் முக்கிய இடங்களில் விளம்பர பேனர்கள் வைத்து பிரபலப்படுத்தி வந்தார். இந்நிலையில் இவர் தீவிர அரசியலில் இறங்கப் போகிறேன், எனவே தவளக்குப்பம், அரியாங்குப்பம் மற்றும் திருக்கனூர் ஆகிய பகுதிகளில் தனக்கு சொந்தமான மனைப்பிரிவுகள் உள்ளது என கூறி புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த தொண்டமானத்தம் பகுதியை சேர்ந்தவர் பாலு என்கிற பாலமுருகனிடம் ரூபாய் 8 லட்சம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. பணம் கொடுத்தவர் பல முறை திருப்பி கேட்டும் தொடர்ந்து பணம் தராமல் காலம் கடத்தி வந்துள்ளார். இதையடுத்து பணத்தை பாலு திருப்பி கேட்ட நிலையில் அவரை தகாத வார்த்தையால் திட்டி கொலை மிரட்டல் மிரட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து பாலு என்கிற பாலமுருகன் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் துணை ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிந்து தலைமறைவாக இருந்த விக்கி என்கிற ராஜகணபதியை தனிப்படை அமைத்து வலை வீசி தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அரியாங்குப்பத்தில் உள்ள அவரது வீட்டு கதவை வெளியில் பூட்டிவிட்டு உள்ளே மறைந்திருப்பது குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோர் அங்கு சென்றனர். இவர்களை கண்ட விக்கி என்கிற ராஜகணபதி பைக் மூலம் தப்பிய நிலையில் அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த காவலர்கள் அரியாங்குப்பம் புதுப்பாலம் அருகே அவரை மடக்கி பிடித்தனர். பின்னர் விக்கியை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதைத் தொடர்ந்து மாஜிஸ்திரேட் உத்தரவுக்கிணங்க காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் இவருக்கு சொந்தமான ஒரு சொகுசு கார், மோட்டார் சைக்கிள் மற்றும் ஐபோன் ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். பாஜக பிரமுகரான இவர் சில வருடங்களுக்கு முன்பு அமைச்சர் ஒருவரின் பெயரை பயன்படுத்தி காரைக்காலை சேர்ந்த 90 நபர்களிடம் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் பணம் மோசடி செய்ததும் பொதுமக்கள் இவருக்கு தர்ம அடி கொடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதேபோல் பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த பொங்கலை முன்னிட்டு பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணி சார்பில் அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியில் இலவச கரும்புகள் வழங்கியதும் அம்பலமாகி உள்ள நிலையில் தொடர்ந்து அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பிஜேபிக்கும் ராஜகணபதிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று பிஜேபி கட்சியினை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். கட்சியின் பெயரை களங்கப்படுத்துவதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் கூறினர்.